மணமகிழ் மன்றன்னு சொல்லி ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அது பல ஊரில் ஆரம்பிச்சிருக்காங்க. அது காலையில் 11 மணிலேருந்து இரவு 11 மணி வரைக்கும் இந்த டாஸ்மார்க்குன்னு தனியாக ஒரு இது ஆரம்பிக்கிறாங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? ஒரு மனிதன் தனிப்பட்ட முறையில் மது அருந்துறாருன்னா அவர் தனிப்பட்ட விருப்பம். அவர் வீட்டில் அருந்துறாரு, அவர் வீட்டில் இருக்கார், அதை நம்ம யாரும் கூட சொல்ல முடியாது. அதே மாதிரியாக தனிப்பட்ட முறையில் தங்களுடைய மகிழ்ச்சியை அவங்களுடைய வீடுகளில் நிறைவேற்றி கொள்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் இதெல்லாம் அரசு மையப்படுத்தி ஏன் மக்களை கெடுக்கிறீங்கிற ஒரு கேள்வி, நியாயமான கேள்வி இருக்கா இல்லையா? அதைத்தான் நம்ம சுட்டி காட்டுறோம். இப்போ டாஸ்மாக் கடைகளை நீங்கள் மூடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க, நம்மளும் மூட நல்லது தாங்கிறோம். அதே சமயத்தில் மணமகிழ் மன்றங்கிற பேரில் ஆட்டம் பாட்டம் கூத்து டான்ஸ்ன்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா அது இன்னும் மோசமான சீரழிகளை உருவாக்கும். அப்போ என்ன ஆகும்? இப்போ நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஒருத்தவங்க மது இருந்தால் தான் அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனால் டாஸ்மாக் கடையை திறந்து வச்சு இன்னும் எல்லாரும் குடிச்சு நாசமாக போங்கன்னு சொல்கிறது ஏன்ப்பா அப்படி தான் நம்ம கேட்குறோம். அதே மாதிரி தான் இப்போ ஏற்கனவே சம்பாரிச்சிட்டு வரக்கூடிய ஏழை எளிய தொழிலாளர்கள்லாம் சாயந்தரம் 5 மணிக்கு அவங்க ஒரு நாள் கூலி சம்பளத்தை 500 வாங்கினா நேராக டாஸ்மாக் கடையில் போய் அழிக்கிறாங்க. அதுதான் வருத்தப்படுறோம். அதே மாதிரி இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த மணமகிழ் மன்றம் திறக்க ஆரம்பிக்கிறீங்களா? இப்போ கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே மணமகிழ் மன்றத்தை போய் டான்ஸ் ஆடுவான். அவனுடைய எதிர்காலம் நாசமாக போகுது. அப்போ அந்த மணமகிழ் மன்றங்களெல்லாம் திறப்பதை உடனடியாக தமிழ்நாடு அரசு நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தை வச்சுக்கிறோம். சார், தமிழ்நாட்டை லாட்ரி சீட்டு மறுபியாக தான் இன்றைக்கி கைப்பற்றுது. இன்றைக்கி அது ஒரு அர்ஜுனா லாட்ரி சீட்டு. அதேமாரி அந்த லாட்ரி சீட்டு மாதிரியுடைய மனைவி அதிமுக சார்பாக திரும்ப தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டு வந்தால் உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் சார்? அவங்க லாட்டரி சீட்டு நடத்துகிறாங்களா, கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்களா, மணல் மாஃபியாவில் இருக்காங்களா, இது எங்களுக்கு தேவையில்லை சார். அதை அரசு கவனிக்கணும் சார். ஆனால் ஆட்சி அதிகாரத்தின் பேரால் மீண்டும் லாட்டரி சீட்டு தமிழ்நாட்டுக்கு வருமேயானால் அந்த நகலை எரிக்கும் போராட்டத்தை மனிதநேய ஜனநாயக கட்சி தொடங்கும். அனைத்து விதமான ஜனநாயக சக்தியிலையும் அணிதிரட்டி எங்களுடைய போராட்டத்தை நடத்துவோம். ஏழை எளிய மக்கள் ஏற்கனவே டாஸ்மாக் கடையில் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் பேராசை காட்டி லாட்டரின்னு வைக்கும்போது உழைக்கும் மக்களுடைய அந்த பணமெல்லாம் அந்த லாட்டரியை நம்பி நீங்கள் சீரழியும். சில நபர்கள் பல $1 மில்லியன் சம்பாதிக்கலாம், ஆனால் பல லட்சக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும். அதனால் லாட்டரி சீட்டை கொண்டு வரக்கூடிய எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் சரிதான், நாங்கள் மிக கடுமையாக எதிர்ப்போம். ஜனநாயக சக்தியில் அணிதிரட்டுவோம். எனவே தமிழ்நாடு அரசு அந்த தப்பான முடிவை சிந்திக்கவே கூடாது என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இப்போ டாஸ்மாக் இவங்க 717 கடைகள் குறைச்சிருக்காங்க. ஆனால்